திருக்குறள் அதிகாரம் 44. குற்றம் கடிதல். அதாவது எந்தெந்த இடத்தெல்லாம் தப்பு செய்யக்கூடாது, அப்படி தப்பு செஞ்சா அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத தான் நாம இந்த அதிகாரத்துல பார்க்க போறோம். குறள் 1. செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. விளக்கம்: தான் என்னும் அகங்காரம், கோபம், பெண்ணாசை இதெல்லாம் இல்லாதவங்களுடைய செல்வாக்கு தான் மிகவும் மரியாதைக்குரிய ஒன்று ஆகும். குறள் 2. இவரலும் மான் பிறந்த மானமும் மானா உவகையும் ஏதம் இறைக்கு. விளக்கம்: நியாயமா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சு கொடுக்காம இருக்கிறதும், பெரியவங்க தான் அப்படின்னு தெரிஞ்சும் என் பதவி என்னன்னு தெரியுமா அப்படின்னு திமுறோட அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம இருக்கிறதும், தப்பான வழியில போய் அதில் சந்தோஷப்படுறதும் இவை ஆட்சியாளர்களுக்கு மரியாதை கொடுக்காது. இதெல்லாம் ஆட்சியாளங்க செஞ்சா அது மாபெரும் குற்றம் ஆகும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த இடத்துல ஆட்சியாளர்னா உடனே அரசாங்க அதிகாரின்னு நினைக்காதீங்க. நம்ம ஒரு பதவியில இருந்து நம்ம கீழே இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளே இதை செஞ்சாலும் அது தப்புதான். குறள் 3. திணை துணையாம் குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார். விளக்கம்: பழி பாவங்களுக்கு பயந்து வெட்கப்படும் பெரியவர்கள் ஒரு சின்ன அளவே தப்பு வந்தாலும் அத மிகப்பெரிய அளவா எண்ணி அவங்க வருத்தம் கொள்வார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 4. குற்றமே காக்க பொருளாக குற்றமே அற்றம் தருவும் பகை. விளக்கம்: தப்புதான் ஒருத்தனுக்கு அழிவை உண்டாக்கும் பகை. அதனால தப்பு செய்யாம இருப்பத தன்னுடைய லைஃப் டைம் டார்கெட்டா வச்சுக்கிட்டு அவங்க தப்பு செய்யாம அவங்கள பாதுகாத்து கொள்ள வேண்டும். குறள் 5. வரும் முன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். விளக்கம்: தவறு நேர்வதற்கு முன்னாடியே அதை வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியாத ஒருவனுடைய வாழ்க்கை நெருப்பின் முன் இருக்கும் வைக்கோல் போல எளிதில் அழிந்துவிடும். அதாவது நம்மளை நோக்கி ஒரு தப்பு வருதுன்னா அதை தெரிஞ்ச உடனே நாம அதுல இருந்து பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாத்து கொள்ள நம்மளால முடியலன்னா நெருப்புக்கு பக்கத்துல இருக்க வைக்கோல் மாதிரி நம்மள ஈஸியா எல்லாரும் சேர்ந்து அழிச்சிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 6. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிருப்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. விளக்கம்: முதல்ல நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு பார்த்து அதை சரி பண்ணணும். அப்படி சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு பார்த்து அதையும் சரி பண்ற ஒரு நல்ல அரசிற்கு தவறு எதுவும் வராது அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 7. செயற்பால செய்யாது வரியான் செல்வம் உயர்பால தன்று கெடும். விளக்கம்: பணத்தால நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டுமே செஞ்சுக்கிறதுக்காக ஆசைப்பட்டு அந்த பணத்தின் மீது கொண்ட ஆசையினால் அதையும் செய்யாம தமக்கு வேணுன்றதையும் செய்ய மாட்டான், அடுத்தவங்களுக்கு வேணுன்றதையும் செய்ய மாட்டான். அப்படி வெறும் பணத்தின் மீது ஆசை கொண்டு கஞ்சத்தனத்தோட எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டே போற ஒரு ஆட்சியின் கீழ் இருக்கும் செல்வம் தேவையில்லாம வீணாதான் போகுமே தவிர அதனால யாருக்கும் எந்த பயனும் இருக்காது. குறள் 8. பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் என்ன படுவதொன்று அன்று. விளக்கம்: செலவு பண்ண வேண்டிய இடத்துல செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணாம பணத்தின் மீது கொண்ட ஆசையினால கஞ்சமான ஒரு மனசை பெற்றிருப்பது குற்றங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய குற்றம் ஆகும். குறள் 9. வியவர்க்க எஞ்ஞான்றும் தன்னை நயவர்க்க நன்றி பயவா வினை. விளக்கம்: நீ எவ்வளவுதான் பெரிய ஆளா வளர்ந்தாலும்
நாம வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற அகங்காரத்தை மனசுல வச்சுக்கின்னு யார்கிட்டையும் மரியாதை இல்லாம பேசாத. அது நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நல்லது தராது. அது மட்டும் இல்ல, நாட்டுக்கும் ஆட்சிக்கும் நல்லது தராத செயல்களை செய்ய ஆசைப்படாத அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான விளக்கம். குறள் 10. காதல காதல் அறியாமை உய்க்கிற்பின் ஏதில ஏதிலார் நூல். விளக்கம்: நாம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத ஆப்போசிட்ல இருக்கிறவன் தெரிஞ்சிக்காத அளவுக்கு நாம அந்த ரகசியத்தை பாதுகாத்துட்டோம்னாக்கா நம்மள அழிக்க நினைக்கிற அவங்களுடைய எண்ணம் பாழாகும். ஸோ நம்ம ஒரு டார்கெட்டை வச்சிருக்கோம்னாக்கா அதை அவசரப்பட்டு நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்கிட்ட சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோம்னாக்கா அவங்க நம்மளை டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்கு ஈஸி ஆயிடும். ஸோ அவங்க தெரிஞ்சிக்காதபடி நாம அதை பாதுகாத்து நம்ம நினைச்ச விஷயத்துல வெற்றி பெற்றோம்னாக்கா அவங்களுடைய எண்ணம் தானே வீணாகி போகும் அப்படிங்கிறதான் இந்த குறளுக்கான விளக்கம். திருக்குறள் அதிகாரம் 44 எல்லா குறளையும் நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். தொடர்ந்து மீதமுள்ள குறள்களும் பதிவிடப்படும். என்றும் அன்புடன் உங்கள் M.K. நன்றி, வணக்கம்.